லோ பட்ஜெட் ஃபிலிம் மேக்கிங் ப்ளஸ் என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் இந்த இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங்கை பற்றி நான் பேச போகிறேன். நான் 0 to சினிமா சாத்தியமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது அந்த வேலையை நம்ம ட்ரை பண்ணியிருந்தோம்னா அது சாத்தியம்னு சொல்லலாம். பட் 0 to சினிமா அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டைட்டில் தான், ஒரு மோட்டிவேட் பண்ணுறதுக்காக. ஆனால் எதுவுமே பணம் கொஞ்சமாவது வேணும், இருந்தால் தான் அதை நம்ம பண்ண முடியும். அதனால தான் லோ பட்ஜெட் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ அதை தான் இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற எக்யூப்மெண்ட்டை வச்சு, நமக்கு கிடைக்கிற சின்ன ஐடியாஸ் வச்சு லோக்கலுக்குள்ளேயே அதிகமான ட்ராவல் பண்ணாமல் ஒரு இடத்துக்குள்ளேயே ஒரு கதையை வச்சுக்கிட்டு அது ரியலிட்டிக்காகவும் இருக்கலாம், இல்லை ட்ரீம் ஓரியன்டாகவும் இருக்கலாம். ஸோ அந்த 2 மணி நேரம் அல்லது 2 மணி நேரம் ஃபுல்ஃபில் பண்ணி ஒரு மூவி ஷூட் பண்ணி அதை தேட்ரிக்கலாக முடிஞ்சால் கொடுக்கலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் சில அவார்ட்ஸ்க்கெலாம் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் இந்த இண்டிபெண்ட் ஃபிலிம் மேக்கிங்கோட ஸ்டைலு. அதுவும் இல்லாமல் இந்த லோ பட்ஜெட் ஃபிலிம் மேக்கிங்னாவே இதை பற்றி தான் பேசுகிறாங்க. ஸோ இன்றைக்கி என்னோடய நேம் லெமோரியன் குரு. நான் என்னோடய காலேஜ் லைஃப்பில் இருந்து இப்போ வரைக்கும் ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு டைரக்டர் ஆகணும் அப்படின்னு தான் தொடர்ந்து அதுக்காக வேலை செஞ்சிட்ருக்கேன். நான் ஒரு ஃபோட்டோகிராஃபி ஸ்டுடியோவில் ஜாயின் பண்ணி ஃபோட்டோகிராஃபி, அதுக்கப்புறம் வீடியோகிராஃபி, அதுக்கப்புறம் லோக்கல் சேனல்ஸ் அண்டு சேட்டலைட்ஸில் 1-2 ப்ரோக்ராம்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன். இது போக சின்ன சின்ன டிஜிட்டல் ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு 5 to 10 பட்ஜெட் மூவிஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் லேர்ன் பண்ண விஷயம், நான் பார்த்த விஷயங்கள், அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் கற்றுக்கிட்ட விஷயம், அதில் என்னென்ன தப்புகள் பண்ணுறாங்க, ஏன் அவங்களால ஃபுல்லாக ஒரு படம் கொடுக்க முடியல, ஆர்டிஸ்ட் வேல்யூ இருக்கா இல்லையா, கண்டென்ட் கரெக்டாக பண்ணாங்களா இல்லையா, ஷூட் பண்ணுற டெக்னாலஜி கரெக்டாக கற்றுக்கிட்டாங்களா இல்லையா, அது எப்படி ஃபைனல் அவுட் எடுத்தாங்களா இல்லையா, அதுக்கப்புறம் எப்படி மற்ற விஷயங்கள், அதாவது ஒரு ஃபிலிம் மேக்கிங்காக போஸ்ட் ப்ரொடக்ஷன் பண்ணி அது தேட்டர் ஸ்க்ரீனுக்கு கொண்டு வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்தாங்களா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த லோ பட்ஜெட் ஃபிலிம் மேக்கிங்கில் நான் பேச போகிறேன். நான் அதாவது மினிமம் ஒரு 500 ரூபாயை வச்சுக்கிட்டு ஒரு சீன் நம்ம ஷூட் பண்ண முடியுமா அப்படின்னா அதுக்கான பிளான் இருக்கணும். இன்றைக்கி என்ன கேமராவில் ஷூட் பண்ண போகிறோம், அந்த ஃபுட்டேஜை எங்கே கொண்டு போய் சேர்க்க போகிறோம், அது என்ன பிளாட்ஃபார்முக்காக நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு சின்னதாக 1 day ஷூட்டு ஒரு சீன் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த 500 ஓகே தான், நோ ப்ராப்ளம். பட் இதே மாதிரி நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் மூவி பண்ணணும்னா மினிமம் ஒரு 50 to 60 சீன்ஸ் நமக்கு தேவைப்படும். அப்போது நீங்கள் டே ஒர்க் பண்ணணும். 1 dayக்கு நீங்கள் ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 2 சீன் எழுதணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 month ஆகும் அது சீன் முடிக்க. இது எந்த லோ பட்ஜெட் ஃபிலிமாக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய படங்களாக இருந்தாலும் சரி, மினிமம் தேவைப்படுற காலம் ஒரு நாள். அதே மாதிரி தான் ஒரு நாளைக்கு ஒரு சீன் ஷூட் பண்ணுறவங்க இருக்காங்க, ஒரு ஷார்ட்டுக்காக மெனக்கிறவங்களும் இருக்காங்க, ஒரு நாளைக்கு 3 சீன் ஷூட் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அந்த கதை, பட்ஜெட், அந்த டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் இவங்களை பொறுத்து தான் அது இருக்குது. ஒரு 500ங்கிறது ஆவரேஜாக நம்ம ஒரு 5 பேர் போய் இன்றைக்கி சாப்பிட்டாவே உங்களுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு தெரியும். பிரேக் டைமில் டீ சாப்பிட்டாலும் சரி, இல்லை லஞ்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை சிம்பிளாக நம்ம ட்ராவல் பண்ணாலும் சரி, ஒரு மினிமம் 500 இருக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதில் இப்போ நான் ஒரு நாள் ஒரு ஷூட் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நான் கேமரா ஓன் கேமரா, அந்த ஓன் கேமரா வச்சுக்கிட்டு ஒரு ஆர்டிஸ்ட் ஒருத்தர், அவரும் ஆல்ரெடி என்னோடய குருநாதனே சொல்லலாம், கேமராமேன் குமரன்ஜி அப்படின்றவங்க, அவங்கள வச்சு தான் அந்த ஃபுல் இண்டிபெண்ட் மூவியை மேக் பண்ணணும் அப்படின்னு ஐடியாவில் இருந்தேன் நான். ஸோ அப்போது நான் ஒரு ட்ரையல் பார்க்கும்போது ஒரு 10 ஷாட் எடுக்கணும் சென்னையில். அந்த 10 ஷாட் எடுக்கும்போது ஒரு கேட்டை திறந்து அல்லது ஒரு கேட்டு ஓப்பனில் இருக்கும், அந்த ஓப்பன்லேருந்து அவர் ரூமுக்கு போகணும். டி நகரில் இருக்குது அந்த இடம். அப்போது அவர் அந்த டி நகர் வர மாதிரி ஒரு ஷாட்டு,
அடுத்து வந்து அந்த அந்த என்ன சொல்கிறதுனா அந்த பில்டிங் உள்ளே போகிறதுக்கான ஒரு வழி, அந்த வழியில் அவரை வச்சு ஷூட் பண்ணோம். பட் அந்த லொக்கேஷன் வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சி. இன்றைக்கி நீங்கள் டீ நேரில் போய்ட்டு அதுவும் பிஸியான ஏரியாவில் போய்ட்டு ஒரு வீட்டுக்குள்ளே ஷூட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிரமம் தான். ஏன்னா அதோட ரெண்டல் பேஸ்டு இருக்கும், பல்வேறு பர்மிஷன்ஸ்லாம் வாங்க வேண்டியிருக்கும். ஆனால் கேமராமேனுக்கு தெரிஞ்சவங்க, அவங்களும் ஒரு டைரக்டர் தான். ஸோ அவங்க வந்து ஒரு 2 days 3 days அங்கே ஸ்டே பண்ணுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருந்தாங்க. அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லிவிட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்கவும் அவரும் அலோவ் பண்ணார். ஏன்னா அவரும் ஒரு டைரக்டர்னால. ஸோ அந்த சீக்வன்ஸ் எடுத்ததில் எக்ஸ்பீரியன்ஸ். இப்போ இந்த சீக்வன்ஸ் எடுத்தது போது எங்களுக்கு லொக்கேஷன் ஃப்ரீயாக கிடச்சி, ஃபுட்டு ஃப்ரீயாக கிடச்சி, டிரான்ஸ்போர்ட் வந்து மேக்ஸிமம் நாங்கள் எங்கேயும் போகல. அந்த ஒரு சீன் அன்றைக்கி ஆஃப் டே ஒரு 2 hours இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 hours எடுத்திருப்போம். எங்களுக்கு வேறு எக்ஸ்பீரியன்ஸ்னால் நாங்கள் சாப்பிட்டது தான். நானும் அவர் சார் அந்த ஆக்டிங் பண்ண குமரன் சாரும் சாப்பிட்ட ஃபுட்டு தான். அதுவும் வந்து அவங்களே பே பண்ணிட்டாங்க, அந்த டைரக்டர்ஸோடய ஸ்பான்சர் பண்ணிட்டாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா செலவு கிடையாது. இதுதான் அன்றைக்கி அந்த ஒரு சீன் தான் நாங்கள் எடுத்தோம். அந்த டீ நகரில் ஒரு எடுத்தோம். அந்த ஒரு சீன் வந்து இப்போ என்ன கண்டென்ட் அப்படின்னா, ஒருத்தர் வீட்டுக்கு வராது, வந்து டயர்டாக வந்து உட்காந்துட்டு அவர் லைஃப்பில் நடந்த விஷயங்களை, முன்னாடி நடந்த விஷயங்களை பற்றி யோசிக்கிறாரு. இதுக்கு மேலே எதிர்காலத்தாவது மாற்றுவோம் அப்படின்னு ஒரு முயற்சி பண்ணி ஒரு முடிவு எடுக்கிறாரு. இதுதான் அந்த பேஸ் லைனு. அந்த பேஸ் லைனில் நாம் வந்து சீக்வன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இதில் வந்து எனக்கு என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, அது நான் எடிட்டிங் டேபிளுக்கு கொண்டு போனப்போ எனக்கு இன்னும் கொஞ்சம் சில ஷார்ட்லாம் தேவைப்பட்டுச்சு. பட் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆனால் நாங்கள் எடுக்க தயாராக இருந்தபோது அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து அவருக்கு வந்து வேறு சில பர்சனல் வேலையெல்லாம் இருந்தனால அது கொஞ்சம் டைமிங் மாற்றி பண்ணனால கொஞ்சம் டைமிங் மாறிடுச்சு. சரி ரிட்டன் எடுத்துக்கலாம் அப்படிங்கும்போது அது ஒரு சூழல் மாறிடுச்சு. அப்படி மிஸ் பண்ண சீக்வன்ஸ் என்னென்னா, அவர் அந்த ஏன்னா தனியாக வாழக்கூடிய ஒரு மனுஷன் சென்னையில். ஸோ அவருடைய ட்ரெஸ்ஸிங் துவைக்கிறது, அதுக்கப்புறம் குளிக்கிறது, அதுக்கப்புறம் ஃபுட்டு பண்ணுறது, சமைக்கிறது, அப்புறம் தனியாக வீட்டில் இருக்கிறது, டிவி பார்க்குறது, மொபைல் பண்ணுறது, இன்னும் சில தனிமையாக இருக்கிற அந்த கேரக்டர் வந்து தனிமையாக அந்த ரூமில் வாழ்ந்துட்டுருக்கே, அது எதெல்லாம் பேஸ் பண்ணி இருக்கு அந்த ரூம் அப்படின்ற மாதிரியான ஒரு சீக்வன்ஸு. இதெல்லாம் நான் மிஸ் பண்ணேன். எடிட்டிங் டேப்பில் வரும்போது அது எனக்கு கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு அந்த சீக்வன்ஸ் எடிட் பண்ணும்போது. ஏன்னா அந்த கேரக்டர் அதெல்லாம் இருந்துச்சுன்னா இன்னும் அந்த கேரக்டருக்கு கொஞ்சம் வலுப்படுங்கள. அதாவது அந்த கேரக்டர் இந்த ரூமில் தான் இருக்குன்னு தெரியும், பட் தனியாக இருக்காங்களா, ஃபேமிலியோடு இருக்காங்களா, இல்லை யாரோட இருக்காங்கிறத நம்ம எப்படி மென்ஷன் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரியான ஷார்ட்டில் தான் நம்ம மென்ஷன் பண்ண முடியும், ஷார்ட்டில் கதை சொல்ல முடியும். அதுவும் இல்லாமல் நான் ஒரு பேசிக்லி ஒரு கேமராமேன், அதனால வந்து ஷார்ட்டில் நிறையா கதைகள் நம்ம சொல்லணும் அப்படின்றதான் ஒரு ஐடியா இருக்கும். ஏன்னா டைலாக் ஓரியன்டாக நம்ம என்ன தான் போனாலும் ஷார்ட்லேயே சில விஷயம் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்பேஸ் பத்தாது. நீங்கள் ஒரு டேரக்டராக ஆகும்போது உங்கள் கதையில் வந்து ஸ்ட்ராங்கான விஷயங்களை நீங்கள் ஒவ்வொரு ஷார்ட்லேயும் வைக்க ட்ரை பண்ணுவீங்க, ஒரு வார்த்தையிலும் ஒரு டைலாக்லையும் வைக்க ட்ரை பண்ணுவீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஓபி ப்ளஸ் கேமராமேன், அதாவது டேரக்டர்ன்றாங்க இல்லையா, இவங்க ஒரு டெக்னீஷியனாக நம்ம பார்க்கும்போது, ஒரு ஸ்டோரி டெல்லராக பார்க்கும்போது ஒவ்வொரு மூமெண்ட்டும், ஒவ்வொரு ஷார்ட்டும், ஒவ்வொரு இன்சர்ட்டும் நமக்கு ரொம்ப முக்கியம். ஆடியன்ஸ்க்கு ஒவ்வொரு செகண்டில் வந்து அந்த கதையை நகர்த்திக்கிட்டே இருக்கணும். இப்போது இந்த சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு நான் என்ன கேமரா யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். இந்த கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி அந்த சீக்வன்ஸ் முடித்தேன். ஸோ முடிச்சுட்டு அதோட ரிசல்ட்டு பார்க்கும்போது நம்ம ஒரு இண்டிபெண்ட்டாக ஒரு மூவி பண்ணலாம் அப்படின்னு எனக்கு ஒரு சின்னதாக லைட்டாக ஒரு 10% தான் வந்துச்சு. சரி ஓகே, இந்த கேரக்டர் வச்சு நம்ம இண்டிபெண்ட் மூவி ட்ரை பண்ண முடியும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தேன். நான் இந்த முதல் சீக்வன்ஸ் எடுக்கிறதுக்கு நான் என்ன கேமரா யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். அந்த கேமராவை எப்படி ஹேண்டில் பண்ணேன், ஃபஸ்ட்டு அதில் இருக்கிற குவாலிட்டி என்ன, அதை வச்சு நம்ம ஒரு இண்டிபெண்ட் மூவி மேக் பண்ண முடியுமா, அது ஏன் ஷூட் பண்ணணும் அப்படின்ற ஐடியாலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஆல், லவ் யூ ஆல்.